எக்ஸாம் எக்ஸாம் பற்றி நம்ம தொடர்ந்து வந்து தகவல் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு என்ன தகவல் கிடைக்குதோ நம்ம அதை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றியும் அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம அப்டேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேஸோட ஹியரிங் டேட் வந்து வந்துருச்சு. இந்த 1 or 2 டேஸ்க்குள்ளே பற்றி இதை பற்றின தகவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியும். என்சிஆர்டி ஸோ அவங்க வந்து என்ன பதில் மனு கொடுக்குறாங்க அதை பொறுத்து கோர்ட் வந்து என்ன வந்து டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஆசிரியர் தேர்வாளரும் பள்ளிக்கல்வியும் செயல்படும் அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே அனைத்தும் தெரிந்த ஒரு தகவல் தான். மீண்டும் ஒரு தடவை நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 4 days உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 or 2 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? ஏன்னா கோர்ட்டு கேஸ் வந்து ஹியரிங் வர்றது அப்படின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த 8 மார்க்குக்கு வெயிட்டேஜ் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா மேஜராக வந்து எந்த அளவுக்கு மாற்றம் வந்து எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு அப்டேஷன் கொடுக்குறதா இந்த வீடியோ மேக் பண்ணது. முன்னாடி சொன்ன தகவல் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோ சொன்னது. ஓகேவா? ஸோ இந்த சிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறத இப்போ வந்து சிவி லிஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்களாம் இதில் மேஜராக வந்து எந்த ஒரு மாற்றமும் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஹையஸ்ட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண வாய்ப்பு கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் மார்க் தான் வரும். ஸோ இதை வந்து இந்த வெயிட்டேஜுக்கு வந்து அவங்க மார்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்சிஆர்டி வந்து அவங்க வந்து கொடுக்குற பதில் மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த சிவி லிஸ்ட்ல வந்து மேஜராக வந்து எந்த அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இருக்காது. மினிமம் மாற்றம் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஏன்னா எல்லாருமே வந்து 150க்கு மார்க் போட்டுக்கிறது தான். ஸோ இதில் வந்து 150க்கு 140 130 120 எல்லாமே பாஸ் ரேஞ்ச் மார்க்கை தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ 1 or 2 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு மேலே வந்து மார்க்கை வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் அந்த கேண்டிடேட்ஸ் ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ்க்கு ஓகேவா? ஸோ அவங்க வந்து இதில் வந்து இன்க்ளூஷனில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து மேஜராக எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்போது சிவி லிஸ்ட் போயிட்டு வந்தவங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மாறிடும் அப்படின்ற எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து அமைதியாகவே இருக்கலாம். ஸோ அந்த எந்த ஒரு பெரிய பாதிப்பு நம்மளுக்கு வர வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு வந்து மாறிடுமோ சப்போஸ் வந்து என்சிஆர்டியோட பதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் அதாவது வெயிட்டேஜ் மார்க் கொடுத்தாங்கனாலும் நம்மளுக்கு மேஜராக எந்த ஒரு பாதிப்பும் வராது. கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவி போன எல்லா கேண்டிடேட்ஸும் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போக வாய்ப்பு இருக்குது. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேஜராக எந்த ஒரு மாற்றம் நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு தகவலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து உங்களில் ஒருத்தங்க 40,000 உங்களில் ஒருத்தங்க வந்து சொன்ன ஒரு தகவல் தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ என்சிஆர்டி பதில் வந்து வெயிட்டேஜ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இல்லாத சிவி லிஸ்ட்டு வராமல் இருக்காங்களோ அவங்களும் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு மேலே மார்க் வாங்கினவங்க 110 மார்க்கு 105 ஸோ இது மாதிரி வாங்கின கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆசிரியர் தேர்வாக இருக்காங்க, பள்ளிக்கல்வித்துறையும் இருக்காங்க. ஸோ இப்போ நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து பள்ளிக்கல்வித்துறையும் ஆசிரியர் தேர்வாயும் வந்து செயல்பட போகுது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் வந்து அவங்க செயல்பட போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து சிவி போனவங்க வந்து ஷுவராக வந்து எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் ஸோ உங்கள் ஒர்க்கு என்னமோ அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ வேறு எதுவும் யோசிக்க தேவையில்லை. எந்த டென்ஷனாகவும் தேவையில்லை. சிவி போகாதவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தகவல் தான் மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.